ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். நம்ம இப்போ எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸோட 265வது வாரத்துல இருக்கோம். இந்த வாரம் நல்லா போகும்னு நம்புறோம். அண்ட் இந்த வாரம் மெயின் ஸ்பீக்கர் நல்ல ஒரு தலைப்போட வந்திருக்காங்க. தலைப்பு பெயர் வந்து லெமோரியாவும் புதைந்துள்ள உண்மையும் அப்படின்னு ஒரு நல்ல தலைப்போட பேச வராங்க. அவங்க எப்படி பேசுறாங்க என்னன்றதை நம்ம இந்த மீட்டிங் மூலமா பார்க்கலாம். இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிட்டு நான் ஆங்கர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறேன். ஆங்கர், இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ரியலி சாரி. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால நான் வெளில வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஐ எம் ரியலி சாரி சாரி சாரி. ஹலோ நண்பர்களே, நான் யாருன்னு தானே பாக்குறீங்க? நான் வேற யாரும் உங்களோட அபிராமி ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். நம்ம வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் பார்த்துக்கலாம். இன்னைக்கு 262வது வாரத்துல கால் எடுத்து வச்சிருக்கோம். ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணம் இல்லையா? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நானே இந்த ஆங்கரிங் ரோல் பண்ணக்குள்ள ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு மகிழ்ச்சியில நான் மூழ்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, நான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். அதனால என்னால நிறைய விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியல. நம்ம டைரக்டா நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். உங்களை ரொம்ப அழகா அன்பாவும் வரவேற்கிறது எங்களோட கடமை இல்லையா? அந்த விதத்துல உங்களை ரொம்ப அழகாவே வரவேற்க வராங்க ரித்திகா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிசி. அவையோர் அனைவருக்கும் என் அழகான இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் 265வது எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் மதிப்பிற்குரிய நீதியரசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா அவர்களையும், மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், பேராசிரியர்களையும், நம் கல்லூரியின் நிர்வாகத்தை சிறப்போடு நிர்வகித்துக் கொண்டிருக்கும் காலை மற்றும் மாலை நேர நிர்வாகத்தினர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், ஐக்யூஏசி பொறுப்பாசிரியர்கள் மற்றும் இந்நாள் முன்னாள் மாணவ ஒருங்கிணைப்பாளர்கள், கண்காணிப்பாளர்கள் மற்றும் அனைத்து மாணவ பொறுப்பாளர்களையும் மற்றும் இன்று அறிமுக உரை வழங்கிய வணிகவியல் துறையிலிருந்து கார்த்திகேயன் அவர்களையும், திருக்குறள் வாசிக்கவிருக்கும் 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து சக்தி, ஸ்பெஷல் ஒகேஷன் பேச்சாளராக பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து எம் ஸ்வாதி, இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து அபிராமி மற்றும் இன்று முக்கிய பேச்சாளராக பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு வரலாற்று துறையிலிருந்து பாரதி, சிந்திக்க வைக்கும் வகையில் சிந்தனை களம் பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு அறிவியல் துறையிலிருந்து சஹானா, அடுத்து நன்றி கூறவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து துர்கா அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நம்மள ரொம்ப அழகாவே வரவேற்க ரித்திகாவை நம்மளும் ரொம்ப அழகாவே வரவேற்கலாம். அடுத்ததா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நம்ம காலேஜ்ல நேற்றுக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பொண்ணு அங்க இருந்து திடீர்னு வந்து என்கிட்ட, அக்கா உங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரே ஷாக்கு. ஏன்னா நான் அந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. பட் அந்த பிள்ளை என்கிட்ட வந்து நான் உங்களை பார்த்திருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்கம்மா என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல, எங்க அக்கா இந்த காலேஜ் தான் அக்கா, இந்த மாதிரி உங்க சாட்டர்டேல வெபினார்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க, அதுல வந்து நீங்க பேசிருக்கீங்க, நான் உங்களை பார்த்திருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நம்மளோட வெபினார் சீரிஸ் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கல ரொம்பவே ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பொண்ணு ஒண்ணு சொன்னாங்க, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷம். சரிம்மா, கண்டிப்பா நான் ஆர்கனைசர்கிட்ட சொல்லி உங்களை பேச சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்.
இந்த விஷயத்த உங்கள்ட்ட பகிரணும்னு தோணுச்சு, அதனாலதான் பகிர்ந்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நம்ம அடுத்ததா திருக்குறள் அப்படிதான் பார்க்க போறோம். திருக்குறள் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன? திருவள்ளுவர். ஆமாங்க, திருக்குறள்ல காதல், லவ், அப்புறம் அறம், வாய்மை, ஆஹ் வலிமை, எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது இல்லையா, எல்லாத்தையுமே 2 வரியில ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு இல்லையா நம்ம தலைவர் திருவள்ளுவர். ஆமாங்க, அதுல இன்னைக்கு ஒரு அழகான திருக்குறளை நம்மள்ட்ட சொல்ல வராங்க சக்தி from first BS. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான பொழுதுல எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி என் உரையை நான் துவங்குகின்றேன். திருக்குறள், குறள் எண் 444, அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். வழங்குவது 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையில் இருந்து சக்தி. குறள்: தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. மீண்டும் திருக்குறள்: தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. குறளின் பொருள்: தன்னை விட உயர்ந்தவருடன், அதாவது அதிகாரி, பெரியவர், ஞானி, முதியவர் முதலியர் நடக்கும்போது அவரை பற்றிய மரியாதையோடு ஒழுகுவது எல்லா வலிமைகளிலும் மிக உயர்ந்த வலிமையாகும். ஒருவரின் உண்மையான வலிமை என்பது தம்மை விட பெரியவர்களை மதித்து பணிவுடன் நடப்பதில்தான் உள்ளது. கலைஞர் விளக்கம்: அறிவு, ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும். English meaning: true strength lies not just in physical power but in the ability to respect and be humble before those superior in knowledge, status or virtue. விளக்கம்: உண்மையான பலம் என்பது உடல் பலத்தில் மட்டுமல்ல, அறிவு அல்லது நல்லொழுக்கத்தில் நம்மை விட உயர்ந்தவர்களை மதிக்கும் மற்றும் அவர்களுக்கு முன்பாக பணிவாக இருக்கும் திறனிலும் உள்ளது. இன்றைய சிந்தனைக்கு: however difficult life may seem, there is always something you can do and succeed at. It matters that you don't just give up. ஸ்டீபன் ஹாக்கிங். தமிழாக்கம்: வாழ்க்கை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று எப்போதும் இருக்கும், அதில் வெற்றி பெறவும் முடியும். நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருப்பது முக்கியம். ஸ்டீபன் ஹாக்கிங். நன்றி. எவ்வளவு அருமையா சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க, நான் இது முன்னாடி சொன்னேன் இல்லையா, திருக்குறள்ல நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப அழகாவே சொன்னாங்க. பலம் அப்படின்றது நம்ம உடல் கிடையாது, நம்மளோட அறிவுல இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாவே சக்தின்றவங்க சூப்பரா சொன்னாங்க. ரொம்ப நன்றி. சரி, அடுத்த டாபிக் நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்கலாமா? இந்த கொஸ்டின் நான் எடுக்கக்குள்ள ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். என்னடா இது, நம்ம எடுக்கிற கொஸ்டினும் ஸ்பெஷல் அக்கேஷனும் ஒரே டாபிக் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க எழுதின புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு தான் நீங்க இன்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க. தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, வார வாரம் நம்மளோட ஆர்கனைசர் பட்டைய கலப்பி புது புது டாபிக்கா எடுத்து ரொம்பவே அழகா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விதத்துல ரொம்பவே அழகா நம்மள்கிட்ட அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேச வராங்க எம் ஸ்வாதி from OK2GK ஆர்கனைசர்.
ரிமெம்பரிங் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இதை கேட்கிறப்பயே நம்மளுக்கு புல்ல இருக்குது இல்ல, இத சொன்னவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்க, இது உண்மையா நடந்திருக்கு. இந்த வாக்கியத்திற்கு ஏற்றவாறு தன் வாழ்க்கையவே ஒரு சரித்திரமாக மாற்றி வாழ்ந்திருக்காங்க. அப்படி யாரா அப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னதும் நம்ம தமிழ் மக்களுக்கு இன்றளவும் ஞாபகம் வர ஒரு பெயர். மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொன்னதும் நம்ம இந்தியாவுக்கே ஞாபகம் வர ஒரு பெயர். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லைங்க, டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள் தான். தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை இந்தியாவோட ஃபியூச்சரை பத்தியும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரை பத்தியும் எப்போதுமே யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஏவுகணை மனிதனின் நினைவு நாள் நாளைக்கு. டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்னைக்கு அவங்கள பத்தி பார்க்க போறோம். லைஃப் அண்ட் இயர்லி கான்ட்ரிபியூஷன். அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டுல உள்ள ராமேஸ்வரத்துல பிறந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியில எவ்வளவு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் எஜுகேஷனுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தந்திருக்காங்க. அப்புறம் எம்ஐடியில ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சு டிகிரி வாங்கினாங்க. நெக்ஸ்ட் 1960ல ஹிஸ்ரோல ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மிசைல் ப்ராஜெக்டான இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம கைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அக்னி அண்ட் பிருத்வி போன்ற மிசைல்ஸை உருவாக்குறதுலையும் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டான SLV 3 அப்படிங்கிற சேட்டலைட்டை டிசைன் பண்ணதுலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம 1980ல ரோஹிணி சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணாங்க. அதுக்காக இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத் ரத்னா உட்பட பல விருதுகள் அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவோட 11th பிரசிடென்டா 2002ல ஜாயின் பண்ணி 2007 வரைக்கும் பணியாயிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைந்த மேம்பாடு மற்றும் அறிவார்ந்த தேசம் பத்தி அவருடைய கருத்துக்களை அனைவரும் பாராட்டினாங்க. நாட்டு மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. அவரது மறைவு நம் நாட்டுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்புங்க. இவரது நினைவை போற்றும் வகையில் எவரி இயர்ஸ் ஜூலை 27 நாடு முழுவதும் அவர் நினைவு கூறப்படுகிறது. இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று கூறிய அப்துல் கலாமின் வார்த்தைகளை மனதில் கொண்டு இளைஞர்கள் அனைவரும் அவரது வழியில் செயல்பட வேண்டும். அவரது நினைவு தினத்தை அவரது தியாகங்களையும் சாதனைகளையும் நினைவு கூர்ந்து அவரது கனவுகளை நனவாக்க உறுதியேற்போம். நன்றி. அப்துல் கலாம் பத்தி ரொம்பவே அழகா சொன்ன சுவாதிக்கு ஒரு ஆமாங்க, இளைஞர்களே கனவு காணி அப்படின்னு சொன்னதே ரொம்ப ஐயாவ எல்லாருமே கனவு காணி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுதான் அவரோட ஆசை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே அழகா சொன்ன சுவாதிக்கு திரும்பவும் ஒரு நன்றிய சொல்லுவோம். வாரம் வாரம் ரொம்ப அழகான டாபிக்ல மெயின் ஸ்பீக்கர் பேசிட்டு வராங்க. நம்ம ஒரு தனி அப்படின்னு சொல்ல. ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப அழகான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது குமரி கண்டம், அதை பத்தி ரொம்ப அழகா நம்மள்ட்ட பேச வராங்க பாரதி ஃப்ரம் செகண்ட்.
Hello guys, good evening நண்பர்களே. Enthusiastic Student Webinar Series Week 265. My name is K. Bharati, second BA History. ஓகே, நம்ம குமரி கண்டத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் டாபிக் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, பிரான்ஸ்ல இருக்கும் மார்சில், இஜிப்ட்ல இருக்கிற அலெக்சாண்ட்ரியா, டர்க்கில இருக்கிற இஸ்தாம்புல் இதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நகரங்கள். ஆனா யுனெஸ்கோவின் ரிப்போர்ட்டின் படி இந்த நகரங்கள்லாம் அடுத்த 30 ஆண்டுகள்ல கடற்குள்ள மூழ்கிடுன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம உலகத்துல 21 நாடுகள் இருக்கிற 40 கடல் நகரங்களும் கடற்குள்ள மூழ்கிடுன்னு சொல்றாங்க. அப்புறம் கடந்த காலத்துல கடற்குள்ள மூழ்கிய நகரமான அட்லாண்டிஸ், குமரிகண்டம் இது மாதிரியே இந்த நகரங்களும் வரலாற்றில் மட்டும்தான் பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அதிகரிச்சு வந்துட்டு இருக்கிற குளோபல் வார்மிங் தான். குளோபல் வார்மிங் எதுக்கு வந்து காரணம் அமையும் அப்படின்னா மெல்டிங் ஐஸ் வந்து மெல்ட் ஆனா கடல் நீரோட அளவு அதிகமாகும். கடல் நீரோட அளவு அதிகமாச்சுன்னா அது நிலத்துல வந்து அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சுக்கும். சோ குளோபல் வார்மிங் வந்து வெறும் கடல் நீர் மட்டும் அதிகரிச்சு நிலப்பரப்பு மட்டும் அதிகரிச்சுக்கும் அப்படின்னு பாக்காதீங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, ப்ரெசன்டேஷன் தெரியலம்மா, ஆஃப்ல இருக்கு, கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. தெரியலையா சார்? ஒரு நிமிஷம் சார். ஆமாம்மா. ஓகே, தெரியுதா சார்? இப்ப தேங்க்யூ. இல்லைப்பா தெரியலையா சார்? ஒரு நிமிஷம் சார். ஓகே. ஓகேம்மா, இது ஓகே, தேங்க்யூ சார். வெறும் குளோபல் வந்து வாமானா நிலத்தடி நீர் மட்டும் கடல் நீர் மட்டும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ரொம்ப காலமா உறைஞ்சி கிடக்குற ஐஸ்லாம் வந்து மெல்ட் ஆகி அந்த ஐஸ்லாம் மெல்ட் ஆகி கடல் நீர் மட்டத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது மட்டும் இல்லைங்க. பெர்மோஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. பெர்மோஃப்ராஸ்ட் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஒரு பனி உறைஞ்சு கடந்ததுன்னா அது பேர் வந்து பெர்மோஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பனியில வந்து தண்ணி மட்டுமே இருக்காது. அந்த பனியில பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, ஃபங்கஸ் இந்த மாதிரி அதிக கணக்கான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த தண்ணி வந்து மெல்ட் ஆகி வந்ததுன்னா, நிலப்பரப்புக்கு வந்ததுன்னா அஃபெக்ட் ஆகிறது கடல் மட்டும் இல்ல, நிலம் மட்டும் இல்ல, நம்மளும் விலங்குகளும் நம்மை சூழ்ந்துள்ள இந்த உயிரினங்களும் தாங்க அஃபெக்ட் ஆகும். சோ இது வந்து கடல்நீர் மட்டத்தை மட்டும் தான் உயரம் அதிகப்படுத்தும் குளோபல் வார்மானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காருங்க. அதுல இருந்து அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த பழமையான வைரஸ் இது வந்து பரவுனா புதிய வகை பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டமிக் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. 2016 சைபீரியா, ரஷ்யால யாமல்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில பெர்மோஃப்ராஸ்ட் வந்து உருகுனதுனால ஆந்த்ரடாக்ஸ் பாக்டீரியம் சொல்லிட்டு ஒரு பாக்டீரியம் உயிர் தெழுந்து ஒரு சிறுவன் வந்து இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தீவிர வானிலை மாற்றங்கள் வந்து புயல், வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம குளோபல் வார்மானா காலநிலையும் மாறும் இல்லையா, அதனால விவசாயத்துல கூட பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்றாங்க. சூழலியல் அமைப்புக்கும் சேதம் ஏற்படுத்தும். ஏன்னா காடுகள், குளங்கள், பசுமை வளங்கள் இதெல்லாம் வந்து அழியப்படும் அப்படின்றாங்க. மீன்கள், கடல் உயிரினங்கள் இதோட அழிவும் அதிகமாகும். கடல்ல அமிலத்தன்மை அதிகமாகும் அப்படின்றாங்க. இதுக்கான முடிவுகளை நான் இந்த வீடியோ எண்டிங்ல சொல்றேன், கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, நம்ம இப்ப கண்டென்ட்குள்ள போலாம். தமிழர்களின் பண்டைய நிலமான குமரி கண்டம் உண்மையிலே இருந்ததா? லிமுரியா கண்டம் உண்மையிலேயே கடலால் தான் விழுங்கப்பட்டதா? வாங்க பார்க்கலாம். சரி, குமரி கண்டம் இருந்ததுக்கான சில ஆதாரங்களை பத்தி சொல்றேன், கேளுங்க.
தமிழ் இலக்கியத்தின் ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரத்துல தொலைஞ்சு போன, அதாவது கடலால் மூழ்கடிக்கப்பட்ட குமரிகண்டத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நூல் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இந்த நூலின்படி பாண்டிய மன்னர்களின் இந்த ராஜ்யம் வந்து கடல்ல மூழ்கியதாக சொல்லியிருக்காங்க. குமரிகண்டத்தோட இருப்பு எப்படி விவாத பொருளாச்சு அப்படின்றத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, குமரிகண்டத்தை பத்தின செய்திகள் எல்லாமே 1864 தான் தொடங்க ஆரம்பிக்குது. ஃபிலிப் கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து விலங்கியல் நிபுணர் வந்து மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, மடகாஸ்கர்ல இருக்கிற விலங்குகளுக்கும் இந்தியாவில இருக்கிற விலங்குகளுக்கும் இடையிலான மடகாஸ்கர்ல இருக்கிற விலங்குகளுக்கும் இந்தியாவில இருக்கிற விலங்குகளுக்கும் ஆழமான தொடர்பு இருப்பதாக சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு விலங்குன்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்கும். அந்த லிமுர் விலங்கை பத்தி மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இனம் வந்து அதிகமா மடகாஸ்கர் அப்படின்ற கான்டினென்ட்ல மட்டும்தான் காணப்படும். இந்த மடகாஸ்கர் கான்டினென்ட்க்கு பக்கத்துல இருக்கிற கான்டினென்ட் வந்து ஆப்பிரிக்கால கூட இந்த இனம் வந்து அதிகமா காணப்படல. ஆனா அவ்வளவு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல இருக்கிற நம்ம இந்தியால அந்த இனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, இந்த இனம் வந்து பாக்குறதுக்கு குரங்கு மாதிரியே இருக்கும், தேவாங்கு மாதிரியே இருக்கும். இந்த இனம் வந்து கடல்ல டிராவல் பண்ணி வந்திருந்தா இந்தியாவில வந்திருக்க முடியாது. சோ ஒரே லேண்ட் ரூட், ஒரே வழி வந்து நிலத்தால வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கணும். சோ இந்த இனம் வந்து நிலத்தால தான் டிராவல் பண்ணி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டர் மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அப்படின்ற புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன லெமுர்கள் ஆஸ்திரேலியாவில கூட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா, நம்ம மடகாஸ்கரையும் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் இந்த 3 கான்டினென்ட்டையும் கண்ட்ரியும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இந்த மர்மத்தை தீர்க்கறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா இந்த குமரிகண்டம் தான். ஓகேவா? இப்ப குமரியா இந்தியால இருந்து ஆரம்பிச்சு மடகாஸ்கர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்குது. அதாவது நீங்க பேசிக்கா இமேஜின் பண்ணுங்க, இந்தியாவுக்கு கீழே இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, இந்தியன் ஓஷனுக்கு கீழே ஒரு பெரிய முக்கோணத்தை டிரா பண்ணீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்குமோ அதுதான் அப்ப இருந்த குமரிகண்டம் அப்படின்றாங்க. அதாவது இட்ஸ் a கான்டினென்ட். இந்த குமரிகண்டத்துலதான் தமிழர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குமரிகண்டத்துல மிகப்பெரிய விண்கல் வந்து விழுந்தது, அதனாலதான் அங்க சுனாமி வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெளிப்பாடுதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடம்பெயர்ந்து வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இன்னமும் சில பேர் நம்புறவங்க அந்த குமரிகண்டம் இன்னும் தண்ணிக்குள்ளதான் மூழ்கி இருக்கு அப்படின்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விண்கல் வந்து விழுந்தது, அந்த விண்கல் விழுந்ததுனாலதான் சுனாமி எழுந்து அந்த கண்டம் மூழ்கடிக்கப்பட்டது. அதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து குமரிகண்டத்தோட ஜியோகிராபிகல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த குமரிகண்டத்துல என்னென்ன மாதிரி நிலங்கள்லாம் இருந்தது அப்படின்னா, தென்னை மரங்கள் விளையக்கூடிய நிலங்கள், மாமரங்கள் விளையக்கூடிய நிலங்கள், பாலை நிலங்கள், கோஸ்டல் லேண்ட்ஸ், ஹில்லி லேண்ட்ஸ், அப்புறம் குள்ளமான பனைமரங்கள்லாம் சொல்லுவாங்க, டிராஃப் பாம் ட்ரீ, அதெல்லாம் விளையக்கூடிய நிலங்கள் எல்லாமும் இருந்தது. முக்கியமா சாண்டி லேண்ட்ஸ் இருந்தது, மணல் நிலம் இருந்தது அப்படின்றாங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இங்க பெண்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த தமிழர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல இங்க இருக்கிறப்ப கூட தாய்மொழி சமூக முறையதான் பின்பற்றினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சாதவாகனர் சொல்லிட்டு ஒரு டைனாஸ்டி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த சாதவாகன டைனாஸ்டி வந்து 1st century BC இருந்து ஆரம்பிச்சு 3rd century CE வரைக்கும் ரூல் பண்ணாங்க. அந்த சாதவாகன டைனாஸ்டில தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மதர் நேம் வந்து முன்னாடி போட்டுப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமஸ் ரூலர் இருக்காங்களா, கௌதம புத்திர சதற்கரணி. அவங்களோட அம்மா பேர் கௌதம பலஸ்ரீ. அவங்க புள்ள பேர் என்னது, கௌதம புத்திர சதற்கரணி. இது என்ன தெரியுதுன்னா, கௌதமிக்கு புத்திரன் நான், என் பெயர் சதற்கரணி அப்படின்னு போட்டிருக்காங்களே. அப்போ நம்ம தமிழர்களும் 1st century BC-ல எல்லாம் 3rd century CE எல்லாம் நம்மளும் ஒரு தாய்மொழி சமூக முறையதான் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாயன் சொல்லிட்டு ஒரு அறிஞன் அவங்களோட புத்தகமான ஐநிறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல இந்த குமரிகண்டத்தை பத்தி டீட்டெயிலா
எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன பாத்தீங்க, இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, குமரிக்கண்டமும் தமிழ்நாடும் தாய்வழி சமூக முறையை பின்பற்றிருக்காங்க. அதனாலதான் வந்து குமரிக்கண்டத்துக்கு பேரே குமரி அப்படின்னு வந்தது. பெண்களுக்கு இன்னொரு பேர் குமரின்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் குமரிக்கண்டத்துக்கு இன்னொரு பேர் குமரின்னு வந்தது. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து அவங்க கணவர்களை அவங்களே தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் வந்து பெண்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. பெண்கள் தான் அவங்களுக்கு தேவையான துணையை அவங்களே தேடிப்பாங்கன்னு சொல்றாங்க. பெண்கள் தான் நிலத்தோட உரிமையாளர்மா கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டியை பார்க்கும்போது தாத்தா கிட்ட தான் அதிகமான நிலம்லாம் இருக்கும். ஆனா அவ்வளவு காலம் வருடத்துக்கு முன்னாடியே நம்ம சமூகம் வந்து தாய் வழி சமூக முறையை தான் பின்பற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஒரு காலத்துல தான் வந்து நம்ம தந்தை வழி சமூக முறையை பின்பற்ற ஆரம்பிச்சோம். ஸோ குமரிக்கண்டத்துல பெண்கள் தான் லேண்ட்வர்ட்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உமன்ஸும் மென்ஸும் ஈக்குவலான ஜுவல்ஸை வந்து அணிஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு, அதாவது ஒரு மிகப்பெரிய தரமான ஜுவல்லான தங்கத்தை வந்து உமனும் மென்னும் ஈக்குவலா அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ குமரிக்கண்டத்துல பெண்களும் ஆண்களும் ரொம்ப சரிசமமா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம குமரிக்கண்டம் ரொம்ப வளமான நிலப்பரப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சங்கம் அப்படின்ற விஷயம் நம்மள அடிக்கடி கேள்விக்குட்படுத்துங்க. சங்கம் வளர்த்த மதுரைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சங்க காலத்துல நிறைய போயிட்ஸ் எல்லாம் அதிகமா வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ஒரு மொழிக்கு பண்ணிருப்பாங்க. சங்கம்னா ஒண்ணு இல்ல, ஒரு இடத்துல நிறைய புலவர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு மொழிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதான் சங்கம்னு சொல்றாங்க. அதாவது மொத்தம் 3 சங்கம் இருக்குங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த கடைச்சங்கத்தை நடத்தின மதுரை தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இப்போ உள்ள மதுரை. அதுக்கு முன்னாடி 2 சங்கம் வளர்க்கப்பட்டது இல்ல, அந்த 2 சங்கமுமே இப்ப மறைந்து போன குமரிக்கண்டத்துல வளர்க்கப்பட்ட சங்கம் தான் அந்த 2 சங்கமுமே. அது மட்டும் இல்லாம அடுத்த கிளைம் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோலாஸ் பாண்டியாஸ் இருக்காங்களே, இவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் மூதாதையர்கள்லாம் வந்து குமரிக்கண்டத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி, இப்போ நம்ம குமரிக்கண்டத்தை பத்தி பார்த்தோம். குமரிக்கண்டம் இருந்ததுக்கான ப்ரூஃப்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? நம்ம வந்து எதுவுமே ப்ரூஃப் இல்லைன்னு நம்ப மாட்டோம். சோ இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாம். ஒரிசா பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்களோட பிரசன்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்கல் கிராட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கல் வந்து விழுந்ததற்கான ப்ரூஃப் வந்து சயின்டிபிக் ரிசர்ச்சா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க கூகுள்ல போய் இப்பயும் வந்து சர்ச் பண்ணி பர்கல் கிராட்டர்னு சொல்லிட்டு போட்டு பாத்தீங்கன்னா அந்த விண்கலோட ஹிஸ்டரி வரும். சோ இந்த விண்கல் வந்து இந்தியன் ஓஷனுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கான ஆதாரம் இருக்குது. சோ பர்கல் கிராட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விண்கல் வந்து விழுந்தது மடகாஸ்கர் கிட்ட, 6000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மடகாஸ்கர் கிட்ட. ஆனா அந்த விண்கலோட அதிர்வு வந்து சுனாமியை ஏற்படுத்தி இந்த சுனாமி வந்து குமரிக்கண்டத்தை மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விண்கல் வந்ததுனாலதான் குமரிக்கண்டம் தண்ணிக்குள்ள போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. 2வது என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க இன்னமும் போய் நீங்க குமரிக்கண்டத்துல நீங்க போய் இந்தியன் ஓஷன்ல ரிசர்ச் பண்ண மாட்டீங்க. நீங்க போயிட்டு குமரிக்கண்டத்துல ஒரு பெரிய கப்பல் எடுத்துட்டு போய் இந்தியன் ஓஷன்ல ரிசர்ச் பண்ணீங்கன்னா குமரிக்கண்டம் இருந்ததற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கும், ப்ரூஃப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா பூம்புகார் கடற்குள்ள சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, பூம்புகார், துவாரகை இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் குமரிக்கண்டமும் தண்ணிக்குள்ள போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசா பாலு அவங்களோட ரிப்போர்ட்ஸை முன்வைக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு லேண்ட்மார்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கிளைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கேம்ரோனியன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம யூஸ் பண்ற தமிழ் வார்த்தைகளை மாதிரியே சிமிலரான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. சோ இந்த கான்செப்ட் வந்து அவங்க வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாட்சியா இருக்குது. எப்படி இவ்வளவு கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கேமரூன் மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மாதிரியே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெளிவா தெரிய வருது அப்படின்னா, இது 2த்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு லேண்ட்மார்க் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி, நம்ம என்னமோ யாரெல்லாம் சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஆனா சயின்ஸ் சொன்னதான் நம்புவோம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி குமரிக்கண்டம் தான் ரொம்ப ரொம்ப சீரியஸா வந்து பேசப்படும் பொருளா இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரில அட்லாண்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கும். அந்த தியரியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தியரியில வந்து அவங்களுக்கு அட்லாண்டிஸ்னு ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்துலதான் வந்து கடவுள்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க. அந்த நகரத்துல நிறைய பொருள்கள் அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கதையில இருக்குது, ரோமன் பிலாசபில இருக்குது. சோ இந்த குமரிக்கண்டத்தை பத்தின செய்திகள்லாம் எழுந்த உடனே
வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குமரிக்கண்டம் உண்மையாலுமே இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? பிலிப் கேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து விலங்கியல் நிபுணர் அவங்களோட தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. லெமுரியா அப்படின்ற ஒரு விலங்கு வந்து அது விலங்கோட எச்சம் வந்து இந்தியாலையும் கிடைக்கும் அப்படின்னு பேர் இருந்ததுன்னா, இந்த விலங்குனாலதான் நம்ம குமரிக்கண்டத்துக்கு லெமுரியா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லெமுரியான்னு பேர் இருந்தது லெமுர் விலங்குனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இதுல இந்த கான்செப்ட் வந்து 1912 வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ஃபிரட் வெகனர் சொல்லிட்டு ஒரு ஒரு புவியியலாளர் ஜாகிரபிக்கல் ரிசர்ச்சர் ஒரு தியரி வந்து 1912 ப்ரொபோஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இடத்துக்கு கீழே இருக்கும், மேக்மாக்கு மேல மிதந்துகிட்டு கிடக்கும். அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி ஒன்னா இருந்தது, பான்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலப்பரப்பா இருந்தது. அதுக்கப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து வந்தடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1912 ஆல்ஃபிரட் வெகனர் அவங்க வந்து ஒரு தியரியை வந்து முன்வைக்கிறாங்க. அந்த தட்டுகள்லாம் ஒரு காலத்துல ஒன்னா இருந்தது. அது ஒன்னா இருந்ததுனாலதான் அங்க இருக்கக்கூடிய விலங்கோட எச்சம் வந்து அங்க கிடைச்சிருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவங்க இந்த மாதிரி மொழியை வந்து பயன்படுத்துறாங்க. மத்தபடி இடையில குமரிக்கண்டம் அப்படின்ற கான்செப்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபிரட் வெகனர் ஒரு தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1912. இந்த தட்டுகள்லாம் ஒன்னா வந்து பான்சியா த கிரேட் சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்னா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஜாகிரபிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அந்த தட்டுகள்லாம் நகர்ந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹிமாலயன் பிளேட்ஸ் கூட டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்டாலதான் உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து எந்த நிலப்பரப்புல இருக்குன்னா கோண்டுவான நிலப்பரப்புல இருக்குது. இந்தியா வந்து கோண்டுவான நிலப்பரப்புல இருக்குது. நம்ம யுரேஷியன் பிளேட்டும் கோண்டுவான பிளேட்டும் மோதி இடையில இருக்கக்கூடிய டெத்தீஸ் அப்படின்ற கடல் வந்து மடிக்கப்பட்டு மடிப்பு மலையா உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து தியரியில இது வந்து உண்மையாலுமே நடந்ததுதான். அது மட்டும் இல்லாம பர்கல் கிராட்டர் அப்படின்ற விண்கல் விழுந்ததுக்கான தியரி வந்து உண்மையாலுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரிசா பால் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெறுமனே சொல்றது மட்டும் இல்லாம கோர்ட்ல போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ கூட ஃபைல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து இது வந்து பண்ணணும். இது கடலுக்குள்ள இந்தியன் ஓஷனுக்குள்ள இந்தியாவுடைய வரலாறும் தமிழர்களின் வரலாறும் வந்து புதைச்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரிசா பாலு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, குமரிக்கண்டம் இருந்ததுக்கான சான்றுகள் எல்லாம் பார்த்தோம். சரி, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. குமரிக்கண்டம் உண்மையாலுமே இருந்திருக்குமா? அதை வந்து வரப்போற ரிசர்ச்ல வந்து பார்ப்போம். ஓகே, நான் வந்து வீடியோ எண்டிங் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா? வீடியோ எண்டிங்ல வந்து குளோபல் வார்மிங்கால என்னென்ன விளைவுகள்லாம் வந்ததுன்னு வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன். வீடியோ எண்டிங்ல வந்து அதுக்கான சொல்யூஷனை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, வாங்க பார்க்கலாம். புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோஃபியூல் அதெல்லாம் பயன்படுத்தணும். நீங்க உங்களுக்கு பேர் புதுசா கொஞ்சம் இருக்குல்ல, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பயோஃபியூல் அப்படின்னா என்னன்னா, உயிரோட இருக்கிற விலங்குகள்லாம் இருக்குல்ல, அந்த விலங்குகளோட வேஸ்ட்ல இருந்து ஃபியூலை எடுத்து ரெடி பண்றதுதான் பயோஃபியூல்னு சொல்லுவாங்க. அதான் பயோஃபியூல்னா உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து மாட்டு சாணத்துல இருந்து மீத்தேன் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணீங்கன்னா குளோபல் வார்ம் ஆகிறது தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆனா எடுத்தோடனே காரு, பைக்கு அப்படின்னு தனித்தனியா எடுத்துட்டு போயிடுறோம்ல, அப்படிலாம் பயன்படுத்தாம நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பயன்படுத்தணும். கார்களுக்கு பதிலாக மெட்ரோ, சைக்கிள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு இந்த கான்செப்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதாவது கழிவுகளை குறைக்கணும், மறுபயன்பாடு செய்யணும், மறுசுழற்சி செய்யணும். இப்படி பயன்படுத்தினீங்கனாலே நம்ம அதிகமான பொருட்களை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், குளோபலும் வார்ம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணணும், ஏஃபாரஸ்டேஷன் பண்ணணும். இது இந்த பேரு கேட்கவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஏஃபாரஸ்டேஷன், நம்ம டீஃபாரஸ்டேஷன் என்னன்னு கேள்விப்பட்டிருப்போம். டீஃபாரஸ்டேஷன்னா காடுகள்லாம் அழிச்சு மரத்தெல்லாம் வெட்டி சாக்கிறது தான் டீஃபாரஸ்டேஷன். ஏஃபாரஸ்டேஷன் என்ன அப்படின்னா மரத்துங்கள்லாம் காடுகளை திருப்பியும் உருவாக்கணும்ன்றாங்க. நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, பனிக்கட்டி எல்லாம் உருகுறதுனால அதுல இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து நம்மள மக்களை அஃபெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது. நம்ம காடுகள்லாம் அழிக்கிறோம் இல்லையா, அந்த விலங்குகள்லாம் அப்புறம் எங்க வரும்? நம்மளோட நகரப்பகுதிகள், நம்ம வசிச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு தான் வரும். சோ அந்த விலங்குகள்ல குடியிருக்கிற வைரஸ், பாக்டீரியா அதெல்லாம் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணும். ஆனா அந்த விலங்குகளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அந்த விலங்குகளுக்குள்ளேயே தானே ரொம்ப காலமா வாழ்ந்து அது பழகிட்டு அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம். ஆனா அந்த விலங்குக்குள்ள இருக்கிற வைரஸ், பாக்டீரியா எல்லாம் வந்து வெளில வந்துச்சுன்னா நம்ம மனிதர்களை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. சோ அந்த விலங்குகள்லாம் காட்டுல இருக்கிறது நல்லது. நம்ம இருக்கிற நிலப்பரப்புக்கு வந்ததுன்னா நம்மள வந்து அந்த வைரஸ்ல அட்டாக் பண்ணும்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து டீஃபாரஸ்டேஷனை தடுத்து ஏஃபாரஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஒரு ட்ரீ வந்து 20 கிராம் ஆஃப் கார்பன் வந்து உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ட்ரீங்க, ஒரு காடுல ஒரு ட்ரீ வந்து ஒரு இயருக்கு 20 கிராம் ஆஃப் கார்பனை வந்து உறிஞ்சிக்குதுன்னு சொல்றாங்க. அப்பனா மரங்களை நட்டா வந்து ஆக்சிஜனை மட்டும் ப்ரொடியூஸ் பண்றது இல்லாம நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடையும் வந்து உறிஞ்சிக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம கடல், மண் இதெல்லாமும் கார்பன் டை ஆக்சைடு வந்து உறிஞ்சிக்கும். கார்பன் டாக்ஸ், கிரீன் பாலிசிஸ் எல்லாம் வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதாவது அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன கார்பன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கார்பன் டாக்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. கார்பன் டாக்ஸ்னா ஒரு தொழிற்சாலை அதிகமான கார்பன் யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த தொழிற்சாலை மேல டாக்ஸ் போடணும். அதான் அதுக்கு பேர் தான் கார்பன் டாக்ஸ். அந்த கார்பன் டாக்ஸை வந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம வேர்ல்டுக்கு அப்படின்னா ஸ்வீடன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஸ்வீடன் எந்த இயர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா 1991ல. 1991ல தான் நம்ம இந்தியாவுக்கு எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே நம்ம இந்தியாவுக்கு வருது. ஆனா வேர்ல்ட் ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்வீடன் தான் 1991ல இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் செகண்டா அதை வந்து முன்னெடுத்தது வந்து கனடா, தேர்ட் பிரான்ஸ், ஃபோர்த் ஜப்பான், அதுக்கப்புறம் ஃபிஃப்த் தான் நம்ம இந்தியா வந்து அதை முன்னெடுத்து செயல்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா வந்து 2010லயே கார்பன் செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வரியை வந்து வசூலிச்சு வந்துட்டு இருந்தது. ஒன்லி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு டன் கார்பன் வெளியேச்சுன்னா 50 ரூபாய் தான். அதாவது 2010க்கு முன்னாடி 10 வரைக்கும். அதுக்கப்புறம் 2014ல நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டன் கார்பனுக்கு 400 ரூபாய் நீங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம்ல, யோசிக்கலாம்ல, இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த காசுலாம் எதுக்கு யூஸ் படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சோலார் ப்ராஜெக்ட், விண்ட் ப்ராஜெக்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதிகமா வந்து கிளீன் டெக்னாலஜி பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பணத்தை வந்து ஒதுக்குவாங்க, செலவு பண்ணுவாங்க. அப்புறம் எக்கோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு, அதாவது எக்கோ டிரான்ஸ்போர்ட்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்கனாமிக்கலி நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் நேச்சர் கூட, அதான் எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட். இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்றதுக்கு காசு அலோகேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் மெட்ரோ, இவி பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்லாம் என்ன அப்படின்னா அந்த ஃபியூலுக்கு பதிலா, அதாவது டீசல், பெட்ரோலுக்கு பதிலா அங்க வந்து எலக்ட்ரிக் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் வந்து நடத்துறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஏஃபாரஸ்டேஷனுக்கு அந்த பணத்தை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. அக்கா நல்லா பக்காவா பேசினாங்கல்ல. ஆமாங்க, ரொம்ப அழகான தகவலை நம்மள்ட்ட ரொம்ப அழகா ஈஸியா ரொம்பவே புரியுற அப்படி சொல்லிட்டாங்க. அதான் நம்ம குமரிகண்டம். ஆமாங்க, நம்ம இத வரைக்கும் குமரிகண்டம்ன்றது ஏதோ கடல்ல அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எதனால அழிஞ்சுது, எப்படி அழிஞ்சுது, அது அழிஞ்சது உண்மைதானா அப்படின்றத ரொம்பவே அழகா சொன்னாங்க. இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குமரிகண்டம் வந்து பெண்களால ஆட்சி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றக்குள்ள ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குல்ல.
கேட்கக்குள்ளேயே ரொம்ப புதுசா இருக்கு. இது பெண்கள் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ரொம்பவே அழகா சொன்ன பாரதிக்கு ரொம்ப 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 நன்றி. சரிங்க, அடுத்தது என்னன்னு பாக்கலாமா? ஆமாங்க, வாரம் வாரம் நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? ஆமாங்க, வேற யாரும் இல்ல, நம்ம ஓகே டு ஜிகே தான். ஆமா, வாரம் ஏதோ ஒரு டாபிக்கை கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நம்மள்ட்ட பேசி நம்மளையே அதிர்ச்சியில மூழ்க வைக்கிற ஆளுதான் ஓகே டு ஜிகே இல்லையா? ஆமா, இந்த வாரம் எந்த டாபிக்க நம்மள்ட்ட பேச வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து கேட்போமா? வாங்க, நம்மளோட பேச வராங்க சஹானா ஃப்ரம் செகண்ட் பிசிஏ. Good evening everyone. Welcome to OKGK. I am Sahana from 2nd BCAC. பொறுப்பு துறப்பு. இந்த நிகழ்ச்சியில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் இருந்து பெறப்பட்டதாகும். யாரையும் மற்றும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. மேலும் இந்த தகவல் அனைத்தும் பகிரப்படுவதன் நோக்கம் மாணவர்கள் அறிய பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. ஓகே, இன்னைக்கு நம்மளோட வெல்கம் டு ஜிகேல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்டான நம்ம பூமியில மர்மங்கள் நிறைந்த ஒரு விஷயமான மரியானா ட்ரென்ச்சை பத்தி தான். நம்ம வாழ்ற அந்த பூமியில 70% நீரால சூழப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பூமியில பல மர்மங்களான இடங்கள் அடங்கியிருக்கு. அதுல ஒண்ணுதான் கடல்லே ஆழமான பகுதின்னு சொல்லப்படுற இந்த மரியானா ட்ரென்ச். மனிதர்களான நம்ம பூமியையும் தாண்டி நிலவுல கூட கால் பதிச்சிட்டோம். ஏன், பல பிளானட்டுக்கு சேட்டலைட்டும் நம்ம அனுப்பிட்டோம். ஆனா இந்த பூமியில இருக்கிற மரியானா ட்ரென்ச்சை நெருங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. விண்வெளிக்கு போறதை விட இந்த மரியானா ட்ரென்ச்சுக்கு போறது டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் அங்க போறதுக்கே ஏன் பயப்படுறாங்க? அப்படி இந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள என்னதான் இருக்கு இப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படின்றத என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மரியானா ட்ரென்ச்னு சொல்றேனே, அது எங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? பிலிப்பைன்ஸ் அப்படின்ற இடத்துல கடல் பகுதியில மரியானா ஐலாண்ட் பக்கத்துல அமைஞ்சிருக்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தான் இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்ற ஒரு ஆழ்கடல் அகழி. இது நீங்க நினைக்கிற மாதிரி கடல்ல இருக்க ஒரு சின்ன சைஸ் பள்ளம் கிடையாது. இது பெரிய பறந்து விரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இந்த ட்ரென்ச்சோட நீளம் மட்டுமே 2550 கிலோமீட்டர், இதனுடைய அகலம் 69 கிலோமீட்டர், இதோட ஆழம் 7 மைல்ஸ், அதாவது எவ்வளோனா 11 கிலோமீட்டர். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மளுடைய ஹையஸ்ட் மவுண்டைனான மவுண்ட் எவரெஸ்ட் அது உள்ள வச்சாலுமே இன்னும் 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டால சொல்லப்படுது. இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்றது எப்படி உருவாகுச்சு அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம குமரிகண்டத்தை பத்தி பேசினாக்கா என்ன சொன்னாங்க, டைட்டானிக் பிளேட்ஸ் அப்படின்றது பூமிக்கு அடியில இருக்கும், அது வந்து மூவ் ஆகும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம பூமிக்கு அடியில் இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகரும் போது மரியானா பிளேட்ஸும் பசிபிக் பிளேட்டும் ஒன்னோடு ஒண்ணு மோதி இருக்கு. அது மோதும் போது மரியானா பிளேட்க்கு அடியில இந்த பசிபிக் பிளேட் போகிருக்கு. அப்போ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உருவாகி இருக்கு. அதுதான் நம்ம இப்ப சொல்லப்படுற மரியானா பிளேட். இது 1 or 2 டேஸ்ல நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இது பல வருஷமா நடந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் விளைவா பூமியில இருக்கிற மாதிரியே எரிமலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளேயும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பட் கடலுக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயங்கள் கண்டுபிடிச்ச ஹியூமன்ஸால இந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே முழுசா கண்டுபிடிக்கப்படல. ஏன்னா அதுக்கு 2 காரணம். ஃபர்ஸ்ட், கடல்ல இருக்கிற ப்ரெஷர், இன்னொன்னு பயம். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு குளமோ ஆறோ நீங்க உள்ள ஒரு குளிக்கவே போனீங்கனாலும் உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு அமைதியும் ஒரு புதுவிதமான அனுபவமும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ உள்ள போக போக அந்த அமைதியும் நம்ம பாடி கண்டிஷனுக்கு கொடுக்கிற ப்ரெஷரும் நம்மளே ஒரு புது விதமான பயத்துக்குள்ள உள்ளாக்கும். அந்த ஃபர்ஸ்ட்ன்றது ப்ரெஷர். நம்மளுடைய கடலுக்குள்ள போக போக பாடியில உள்ள ப்ரெஷர் அதிகமாகும், நம்ம ஹியூமன் பாடி அதை ஏத்துக்காது. இன்னொன்னு, ஒரு புதுவிதமான அமைதியும் மனித தொடர்பே இல்லாத இடத்துக்குள்ள போகும்போதான ப்ரெஷரும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுக்கும். இதுதான் அந்த டைட்டானிக் பிளேட்ஸ்குள்ள அந்த ட்ரென்ச்சுக்குள்ள போறதுக்கான பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ப்ரெஷர் ஹியூமன் பாடி கண்டிஷன்ஸ்க்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 20-30 அடி ஆழமே நமக்கு ரொம்ப பயம் கொடுக்கும்போது அந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்றது 36,000 அடி உள்ளது. இந்த ரீசனாலதான் டைட்டானிக் கப்பலை பார்க்க போன 4 பேர் அந்த கப்பலோட அங்கேயே வெடிச்சு செதறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, நார்மலாவே கடல்ல சன்லைட் 200 மீட்டர் வரையும் தான் போகும். அடுத்த 1000 மீட்டர் வெறும் மங்கலான நிலையில தான் பார்க்க முடியும். இன்னும் 1000 மீட்டர்
சுத்தமா இருட்டாவே தான் இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அப்படியாப்பட்ட மரியானா ட்ரென்ச் 36,000 அடி உள்ளது. சோ அதுல என்ன இருக்கு, அதோடைய நிலைமை என்ன அப்படின்றத சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அதோட நிலப்பகுதி வாழ்ந்த உயிர்கள் தப்ப வெப்பநிலை மூலமா அங்க அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடலுக்கு அடியில இருக்கிற உயிரினங்கள் தப்பி பொழைச்சு வாழ்ந்திருக்கும். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நிலப்பகுதியில இருக்கிற உயிரினங்கள் அழிந்திருக்கு. ஆனா கடல் பகுதியில அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லாததால அது அந்த அளவுக்கு அழியாம வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ இருந்த ஆக்சிஜன் லெவலுக்கு அது பெருசா இருந்திருக்கும். இப்போ இருக்க ஆக்சிஜன் லெவலுக்கு அது கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்ளோ ஆழத்துல இருக்கிற மரியானா ட்ரென்ச் யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தோணுது இல்ல? சரியா 1875 HMS சேலஞ்சர் அப்படின்ற கப்பல் கடலோட வரைப்பகுதி வரையறதுக்காக கடல் கடியில போயிருக்காங்க. அங்க அதோட ஆழத்தை அளந்துட்டு இருக்கும்போது ஒரு புதுவிதமான பள்ளத்தாக்க பார்த்திருக்காங்க. அதுதான் இந்த மரியானா ட்ரென்ச். அப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலயமா அளந்தப்போ அதோடைய அடி 26,000 அடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 75 இயர்ஸ் அவங்க திருப்பியும் அதை அளக்க போயிருக்காங்க 1951ல. HMS சேலஞ்சர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டுன்ற கப்பல்ல மறுபடியும் அளந்தப்ப அப்போ இருக்கிற டெக்னாலஜி, அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி மூலயமா அவங்க எக்கோசிஸ்டம் மூலயமா அளந்தப்ப அதனுடைய உண்மையான அடி 36,000 அடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. அதான் 11 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு இந்த சேலஞ்சர்ஸ் டீப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேமும் வச்சிருக்காங்க. இதோட அடியில அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் நிறைய சயின்டிஸ்டுக்கு வந்திருக்கு. அதன் விளைவா ஆஃப்டர் 9 இயர்ஸ் 1960ல அமெரிக்க கடற்படையில இருந்து டான் வாட்ச் அண்ட் ஜாக்கஸ் பிகார்ட் அப்படின்ற 2 பேரு மரியானா ட்ரென்ச்சுக்கு அடியில போயிருக்காங்க. அவங்க ட்ரைஸ் அப்படின்ற ஒரு மரைன் கப்பலை இதுக்காகவே உருவாக்கி 5 மணி நேரம் டிராவல் எடுத்து மரியானா ட்ரென்ச்சோட அடி வரைக்கும் போயிருக்காங்க. அங்க 20 மினிட்ஸ் சர்வை பண்ணியிருக்காங்க. 20 மினிட்ஸ்ல அவங்களோட கேமராஸ் வச்சு போட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணப்ப அவங்க சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்களோட விண்டோஸ் டபுள் கிளாஸால கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அந்த டபுள் கிளாஸ்க்கு நடுவுல ஃபாக் ஃபார்ம் ஆனதால அவங்களால எந்த போட்டோவுமே கேப்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சயின்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகி இருக்கு. தென் ஆஃப்டர் 50 இயர்ஸ் 2012ல தனி ஒரு மனுஷனா மூவி டைரக்டர், அதாவது டைட்டானிக் அவதார் எடுத்த மூவி டைரக்டரான ஜேம்ஸ் கேமரான் அவரோட மூவி ரிசர்ச்காக நேஷனல் ஜியோகிராபிக்கோட கொலாபரேட் பண்ணி தனியா போயிருக்காரு. அதுக்கப்புறம் 2019ல விக்டர் வாஸ்கோவா அப்படின்றவர் அவருக்கு ரெக்கார்ட் வைக்கிறதுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து பல பேர் போயிருக்காங்க. ஆனா யாரும் ஜேம்ஸ் கேமரான் அளவுக்கு போகல. அவர் மட்டும்தான் அங்க 3 ஹார்ஸ் உள்ள சர்வை பண்ணி அங்க உள்ள டிஃப்ரெண்டான விஷயங்கள் எல்லாம் போட்டோ எடுத்து அவருடைய கேமராஸ்ல நிறைய வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு புது விதமான மனிதர்களோட தொடர்பே இல்லாத ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அங்க டிஃப்ரெண்டான சவுண்ட் கேட்டுச்சு. அது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பூமியில கேட்காத புது விஷயமா இருந்தது. நிறைய உயிர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வெளில ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவ்வளவு பேர் அங்க போகியுமே அந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்றது இன்றைய வரையுமே ஒரு மர்மம் நிறைந்த இடமா தான் இருக்கு. இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள், அரசு மற்றும் தனியார் தொழில் வாய்ப்புகள். கம்பெனி விப்ரோ, ரோல் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், salary 29,000 per month, டிகிரி BE BTech, லாஸ்ட் டேட் 31st July 2025, லொகேஷன் பேன் இந்தியா, எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ். தமிழக ரயில்வே துறை வேலை 6,180 காலி இடங்கள், கல்வி தகுதி 10th பாஸ், SC 1,170, ST 680, OBC 1,810, EWS 1,004, UR 2,506, டோட்டல் 6,180, salary 30,000, apply online 28/7/2025, நிரந்தர அரசு வேலை. கம்பெனி இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன், ரோல் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆஃபீஸர், செக்ரட்டரி, salary 50,000 to 1,60,000 per month, qualification any graduate can apply, last date 30th July 2025, location all India, selection process exam interview. Useful news and interesting facts are shared on this week. Thank you everyone. ஆத்தாடி எம்பிட்டு விஷயம் அப்படின்ற அளவுக்கு நம்ம மரியானா ட்ரென்ச்ச பத்தி ரொம்பவே அழகான விஷயத்த சொன்னாங்க. பாடி அப்படியே ஒரு கடலுக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, ரொம்பவே அழகா சொன்ன சஹானாவுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம்.
உங்களை எந்த அழகா நாங்க வரவேற்றமோ அந்த அளவுக்கு உங்களை அழகா வழி அனுப்பி வைக்க வேண்டியதும் எங்களோட பொறுப்பு தான் இல்லையா? சோ இன்னைக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வராங்க நம்ம துர்கா ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வந்தாலும் கனவு மறையாது, நம்பிக்கையோடு உழைத்தால் தோல்வி தரையாது, இருள் வந்தாலும் வெற்றி ஒளிரட்டும், உயர்ந்திட வாழ்த்துக்கள். இனிய மாலை வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் நீதி அரசர் அவர்கள், நம் கல்லூரி நிர்வாகத்திற்கு IQAC பொறுப்பாசிரியர்கள், அனைத்து துணை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், காலை மற்றும் மாலை நேர அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், இணையதள பதிவுகளை மேற்கொள்ளும் பாலமுருகன் ஐயா அவர்கள், கட்புலம் துறை பேராசிரியர் சுந்தரன் ஐயா அவர்கள், இந்நாள் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் அனைவருக்கும் நன்றியை உரிதாக்குகிறோம். இன்றைய நிகழ்வில் அறிமுக உரை வழங்கிய துறையிலிருந்து கார்த்திகேயன் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கவிருக்கும் 3ஆம் ஆண்டு வணிகளவியல் துறையிலிருந்து கார்த்திகேயன் அவர்களையும் APJ அப்துல் கலாம் கால நினைவு தினத்தை பற்றி சிறப்பாக பேசிய ஓகே டு ஜூகே அமைப்பாளர் ஸ்வாதி அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய 2ஆம் ஆண்டு ஆங்கில துறையிலிருந்து அபிராமி அவர்களுக்கும், திருக்குறளை வழங்கிய 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து சக்தி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய 1ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையிலிருந்து லெமோரியம் புதைந்துள்ள உண்மையும் பற்றி சிறப்பாக பேசிய வரலாறு துறையிலிருந்து பாரதி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் ஓகே டு ஜூகே வழங்கும் துறையிலிருந்து சஹானா கார்த்தி இருக்கீங்களா? இருக்காங்க. ஹோஸ்ட் யாரு? ப்ரோக்ராம் ஹோஸ்ட் யாரு? ஹலோ, யாருப்பா பண்றீங்க? ஹலோ, நான் பண்ணலண்ணே. நான் உள்ள வரக்குள்ளே ஓப்பன்ல தான் இருந்தது. இன்ஃபா தானே பார்த்துருக்கேன். பிரகாஷ் ஐடியை ரிமூவ் பண்ணுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். நான் இப்பதான் சார் ஜாயின்டே ஆகுது. எனக்கு இவ்வளோ நேரம் கட் ஆகிட்டு இருந்துச்சு சார். இல்ல நீங்க பேசிட்டு தான் இருந்தீங்க. ஹலோ, ஹோஸ்ட் என்ன பண்றாங்க? கார்த்தி ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. என் தம்பி இப்ப பாட்டு பாட போறான், பாடுறான். ஹோஸ்ட் என்ன பண்றீங்க? ப்ரோக்ராம் க்ளோஸ் பா, எல்லாம் ரிமூவ் ஆயிக்கோங்க. தேங்க்யூ.